ஹலோ டியோட்ஸ், இதுதான் நம்ம அரண்மனை. கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்கும். இந்த வீடியோ கூட பார்க்கணுமான்னு தோணும், இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும். பார்க்குறது மட்டும் இல்லை, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு எதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் தேடிட்டு இருந்ததில் நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு டியோட்ஸ். அது என்னன்னா, ஜெயகாந்தனின் இன்னொரு புத்தகம். அதை வாங்கி வச்சு அதோட அறிவு எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு நல்லா பீரோக்குள்ளேயே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நாள் கழிச்சு தேடிட்டு இருக்கும்போது தான் கிடைச்சிருக்கு. அதுல நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா அந்த புக்குக்கே ஒரு ஸ்டோரி இருக்கு. அதை வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, சும்மா வீடியோக்காக மடிச்சு வைக்கிறேன். ஓபன் பண்ணா ஜெயகாந்தனின் புத்தகம். அப்புறம் இந்த டிஷர்ட் வந்து நம்ம லோயலா படிக்கும்போது கொடுத்தாங்க. பாருங்க, லோயலா சிம்பிள் அப்படியே இருக்கு. பின்னாடி 2017 கொடுத்தாங்க. அப்படியே வச்சிருக்கேன்னா ஞாபகம் இல்லை. நான் வளர்ந்துட்டேன், அதனால போட முடியல, அதனால அப்படியே வச்சிருக்கேன். நீ எல்லாம் லோயலால படிச்சியான்னு கேட்டா, ஆமா நானும் லோயலால படித்தேன். டிப்ளமோ இன் விஸ்காம் படிச்சிருக்கேன் லோயலால. அப்புறம் இந்த புக்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஜெயகாந்தன் புத்தகம். எடுத்தோடனே சீட்டாட்டம், தலைப்பே வந்து சீட்டாட்டம்னு இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து கேவலம் ஒரு நாய். என்ன தலைப்பு இந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. ஜெயகாந்தன் ஆல்வேஸ் கிரேட் தான். இந்த புத்தகம் படிச்சு அந்த புத்தகத்தையும் இன்னும் படிச்சு முடிக்கல. அந்த புத்தகம் படிச்சு முடிச்சோடனே இந்த புத்தகம் படிச்சிருவேன். அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி ரொம்ப நேரம் சொல்ல முடியாது, அதனால உட்காந்து சொல்றேன். புத்தகம் வச்சிடலாம், ரொம்ப வெயிட்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் இருக்கு. என்னோட போட்டோ, நான் இப்படிதான் இருந்தேன், சும்மா ஜம்முன்னு ஒல்லியா இருந்தேன் எப்படின்னா லோயலா படிக்கும்போது. நீங்க பாருங்க, இதுல வந்து என் பேருக்கு மேல என்னோட நம்பரு, என்னோட பேர் எழுதியிருக்கோம். இது எதுக்கானா, நிறைய ஆடிஷன் போகும்போது வந்து நிறைய போட்டோ கேட்பாங்க, அதுக்காக எடுத்து வச்சது. அந்த டைம்ல வந்து நமக்கு நிறைய சான்சஸ் எதுவும் கிடைக்கல. ஏன்னா அந்த டைம்ல சின்ன பையன் மாதிரி இருந்திருப்பேன். வேணா பாருங்க, இங்க பாருங்க, ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருந்ததுனால அந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல, கேரக்டர் ரோலும் கிடைக்கல. அதனால வந்து எட்ரா வண்டின்னு சொல்லி போன மச்சான் திரும்ப வந்தான்னு சொல்லி போன இடத்துல இருந்து டிப்ளமோ முடிச்சேன். சீக்கிரமா இங்கேயே வந்து சேர்ந்துட்டேன். இப்போதான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது இருந்த இடத்துலயே வச்சிருவோம். அவ்வளோதான் நம்ம ஸ்டோரி. நம்ம வந்து திடீர்னு வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கல. இதுக்கு வந்து எவ்வளோ 2017, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, எத்தனை வருஷமா? 9 வருஷம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூஞ்ச கட்ட 9 வருஷம் ஆயிருக்கு. அதனால தயவு செய்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும். நான் ஆடிஷன் போகும்போது எந்த வீடியோ வந்து நடிச்சு காமிப்பேன்னா, ஓனாயும் மாட்டுக்குட்டியும்ல மிஸ்கினோட கடைசி அந்த 5 நிமிஷம் வந்து மொத்த கதையுமே 5 நிமிஷத்துல சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோஸ் தான் வந்து நடிச்சு காமிப்பேன். அதுக்கு வந்து கிளாப்ஸ் எல்லாம் பறக்கும். கிளாப்ஸ் பண்ணி என்ன பண்றது, உங்களை மாதிரி வந்து கமெண்ட் மட்டும் பண்றீங்க, ஃபாலோவே பண்றது இல்லை. அது மாதிரிதான் வந்து நல்லா கிளாப்ஸ் எல்லாம் பண்றாங்க, பாராட்டுறாங்க, ஆனா சான்ஸ் தான் கொடுக்கல. சரி, இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம சான்ஸ் வாங்குறோம், நடிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம அரண்மனை. அலங்கோலமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன பாருங்க, ரேடியோ. நமக்கு கொஞ்சம் இந்த விண்டேஜ் பொருள் மேலாம் கொஞ்சம், அது பேர் என்னது, கிரேஸ் ஜாஸ்தி. அதனால வந்து அதெல்லாத்தையும் நிறைய சேமிச்சு வச்சிருக்கேன். இது பாடுமானா இது கண்டிப்பாக பாடும். இப்போ வந்து அதை பாட வைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிரு வீடியோ. இணைந்திருங்க மிஸ்டர் வேகபாண்டுடன். டுடே ஜாலி, டுமாரோ காலி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குட்டி ஸ்டோரி. பாய்.